கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, செப்டம்பர் மாதம் 22ஆம் தேதி திங்கட்கிழமையாகிய இந்த நாளிலும் கடவுள் நமக்கு ஜீவபலன் சுகத்தந்து அவருடைய பரிசுத்த சமூகத்தில் இந்த அதிகாலை வேளையிலே கர்த்தரை நோக்கி பார்க்கும்படி கடவுள் நமக்கு பாராட்டியிருக்கிற இரக்கம் கிருபை நன்மைகளுக்காக கடவுளுக்கு நன்றி சொல்லுவோம். நேரடியாகவும் முகநூல் வழியாகவும் இந்த ஆராதனையிலே இணைந்திருக்கிற உங்கள் யாவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அன்போடு வாழ்த்து வரவேற்றுக் கொள்கிறோம். நம்முடைய ஆரம்பம் பிதா குமாரன் பரிசுத்த ஆவியாகிய திரியர்களுடைய நாமத்துள்ளது. ஆமென். ஜெபிப்போம். காலைக்கு காலை புதிய இரக்கங்களினாலும் கிருபைகளினாலும் எங்களை நிறைத்து ஆசீர்வதிக்கிற எங்கள் நல்ல கடவுளே, மீண்டும் ஒரு புதிய வாரத்தை எங்களுக்கு தந்து பரிசுத்த ஓய்வு நாளிலும் நேற்று தினத்திலும் ஆராதிக்க கிருபை தந்தீர். இந்த வாரத்தில் இந்த முதல் வேலை நாளிலே இந்த அதிகாலை பொழுதிலே நன்றி நிறைந்த உள்ளத்தோடு உம்முடைய திருமுகத்தை நோக்கி பார்க்கிறோம். ஆண்டவர், எங்கள் மத்தியிலே நீர் இருக்கிறீர். உம்முடைய வல்லமை எங்கள் வாழ்வில் விளங்குகிறது. கடவுள் நீதியுள்ள தேவனாக எங்கள் வாழ்விலே நீ நியாயத்தை செயல்படுத்துகிறீர் என்பதை நாங்கள் உணர்ந்து சமூக நீதியிலே ஆண்டவரே சக மனிதனுடைய வாழ்வின் முன்னேற்றத்திலே எங்களை அர்ப்பணிக்க ஆண்டவர் இந்த காலை பொழுதிலே உம்முடைய வார்த்தைகள் எங்களுக்கு பகிர்ந்து தாரும். வருகின்ற அனைவரையும் கர்த்தர் பொறுப்படுத்திக் கொள்ளும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் கேட்கிறோம் எங்கள் ஜெபங்கள் நல்ல பிதாவே, ஆமேன். 78வது பாடல். சங்கீதம் 90 வசனங்கள் 11 முதல் முறையாக நாம் வாசிக்கலாம். பாடல் புத்தகத்திலே 189வது பக்கம். சங்கீதம் 90 வசனங்கள் 11 முதல்.
உமது கோபத்தின் பலத்தையும் உமக்கு பயப்படத்தக்க விதமாய் உமது உக்கிரகத்தையும் அறிந்து கொள்ளுகிறவன் யார்? கர்த்தாவே, திரும்பும். எதுவரைக்கும் தாமதம் செய்வீர்? உமது அடியாருக்காக பரிதபியும். தேவரீர் எங்களை சிறுமைப்படுத்தின நாட்களுக்கும் நாங்கள் துன்பத்தை கண்ட வருஷங்களுக்கும் சரியாய் எங்களை மகிழ்ச்சியாக்கும். சேர்ந்து படிப்போம். எங்கள் ஆண்டவராகிய கடவுளின் இன்ப சமூகம் எங்கள் மேல் இருப்பதாக. எங்கள் கைகளின் கிரியை எங்களிடம் உறுதிப்படுத்தியருளும். ஆம், எங்கள் கைகளின் கிரியை உறுதிப்படுத்தியருளும். பிதாவுக்கு குமாரனுக்கு பரிசுத்தாவுக்கு மகிமை உண்டாவதாக. ஆதியிலும் இப்போதும் இப்போதுமான சதா காலங்களாக இருக்கிறபடியே ஆமீன். ஆமோஸ் தீர்க்கரின் புத்தகம் 5ஆம் அதிகாரம் 6 முதல் 15 முடியுள்ள வசனங்களை படிக்க கேட்கலாம். ஆமோஸ் தீர்க்கரின் புத்தகம் 5ஆம் அதிகாரம் வசனங்கள் 6 துவங்கி 15 முடிய. ஆமோஸ் அதிகாரம் 5 வசனங்கள் 6 முதல் 15 முடிய. கர்த்தரை தேடுங்கள், அப்பொழுது பிழைப்பீர்கள். இல்லாவிட்டால் பெத்தேலில் இருக்கிற ஒருவராலும் அவிக்கப்படாத அக்கினி யோசேப்பின் வீட்டில் பற்றி அதை பட்சிக்கும். நியாயத்தை எட்டியாக மாற்றி நீதி தரையிலே விடப்பண்ணுகிறவர்களே, அவரை தேடுங்கள். அவர் அருமீனையும் மிருக கீசத்தையும் உண்டாக்கினவர். அவர் மரண இருளை விடியற்காலமாக மாற்றி பகலை ராத்திரியாக அந்தகாரப்படுத்துகிறவர். அவர் சமுத்திரத்தின் தண்ணீர்களை வரவழைத்து அவைகளை பூமியின் விசாலத்தின் மேல் ஊற்றுகிறவர். கர்த்தர் என்பது அவருடைய நாமம். அரணான ஸ்தலத்தின் மேல் பால்கடிப்பு வரத்தக்கதாக அவர் கொள்ளை கொடுத்தவனை படைத்தவனுக்கு விரோதமாய் லகுவடைய பண்ணுகிறவர். ஒலிமுக வாசலிலே கடிந்து கொள்கிறவனை அவர்கள் பகைத்து யதார்த்தமாய் பேசுகிறவனை வெறுக்கிறார்கள். நீங்கள் தரித்திரனை மிதித்து அவன் கையிலே தானியத்தை சுமை சுமையாய் வாங்குகிறபடியினால் நீங்கள் பொழிந்த கற்களால் வீடுகளை கட்டினீர்கள், ஆனாலும் அவைகளில் நீங்கள் குடியிருப்பதில்லை. இன்பமான திராட்சை தோட்டங்களை நாட்டினீர்கள், ஆனாலும் அவைகளின் ரசத்தை நீங்கள் குடிப்பதில்லை. உங்கள் மீறுதல்கள் மிகுதி என்றும் உங்கள் பாவங்கள் பலத்ததென்றும் அறிவேன். நீதிமானை ஒடுக்கி பரிதானம் வாங்கி ஒருமுக வாசலில் ஏழைகளின் நியாயத்தை புரட்டுகிறீர்கள். ஆகையால் புத்திமான் அந்த காலத்திலே மௌனமாக இருக்க வேண்டும். அந்த காலம் தீமையான காலம். நீங்கள் பிழைக்கும்படிக்கு தீமையே அல்ல, நன்மையை தேடுங்கள். அப்பொழுது நீங்கள் சொல்லுகிறபடியே சேனைகளின் தேவனாகிய கர்த்தர் உங்களோடு இருப்பார். நீங்கள் தீமையை வெறுத்து நன்மையை விரும்பி ஒலிமுக வாசலில் நியாயத்தை நிலைப்படுத்துங்கள். ஒருவேளை சேனைகளின் தேவனாகிய கர்த்தர் யோசேப்பிலே மீதியானவர்களுக்கு இறங்குவார் என்பது. வாசிக்க தெரிந்து கொண்ட நற்செய்தி வேத பகுதி தூய மார்க் எழுதிய நற்செய்தி நூல் 10ஆம் அதிகாரம் 17 முதல் 22 முடியுள்ள வசனங்கள். மார்க் எழுதிய நற்செய்தி நூல் 10ஆம் அதிகாரம் வசனங்கள் 17 முதல் 22 முடிய. அவர் வழிநடந்து வெளியே செல்லுகையில் ஒருவன் அவரிடம் ஓடி வந்து முழங்கால் படியிட்டு, நல்ல போதகரே, நித்திய ஜீவனை சுதந்தரிப்பதற்கு நான் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டார். அதற்கு இயேசு, நீ என்னை நல்லவர் என்று சொல்வானேன்? கடவுள் ஒருவர் தவிர நல்லவர் ஒருவரும் இல்லையே. கொலை செய்ய வேண்டாம், விபச்சாரம் செய்ய வேண்டாம், களவு செய்ய வேண்டாம், பொய் சாட்சி சொல்ல வேண்டாம், வஞ்சனை செய்ய வேண்டாம், உன் தகப்பனையும் உன் தாயும் கனம் பண்ண வேண்டும் முதலிய கற்பனைகள் உனக்கு தெரியும் நீ என்று சொல்ல, அவன், போதகரே, இவைகளெல்லாம் என் சிறு வயது முதல் கை கொண்டிருக்கிறேன் என்றான். இயேசு அவனை உற்று பார்த்து, அவனில் அன்பு கூர்ந்து, உன்னிடம் குறை ஒன்று உண்டு. நீ போய் உள்ளவற்றை விற்று தரித்திரக் கொடு, அப்பொழுது பரலோகத்திலே உனக்கு ஐஸ்வர்யமாய் இருக்கும். பின்பு வந்து என்னை பின்பற்று என்றார். அவன் மிகுந்த ஆஸ்தி உள்ளவனாய் இருந்தபடியால் இந்த வார்த்தையை கேட்டு முகம் வாடி துக்கத்தோடு போய்விட்டான் என்றார் என்பது. திருமறை பகுதியில் படிக்கட்டு நாம் நம்முடைய விசுவாசத்தை அப்போஸ்தல விசுவாச அறிக்கை முறைமையின்படி அறிக்கை செய்வோம்.
பரலோகத்தையும் பூலோகத்தையும் படைத்த சர்வவல்ல பிதாவாகி கடவுளை விசுவாசிக்கிறேன். அவருடைய ஒரே பேரான குமாரனும் நம்முடைய ஆண்டவருமாகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறேன். அவர் பரிசுத்த ஆவியினால் கற்பத்தில் உற்பவித்து கன்னிமரிடத்தில் பிறந்து பொந்தி பிலாத்தின் கீழ் பாடுபட்டு சிலுவையில் அறையுண்டு மரித்து அடக்கம் பண்ணப்பட்டார். பாதாளத்தில் இறங்கி 3 நாள் மருத்துவருந்து உயிர்த்தெழுந்தார். பரத்துக்கேறி சர்வவல்ல பிதாவாகிய கடவுளுடைய வலது வசம் வீற்றிருக்கிறார். அவரிடத்திலிருந்து உயிரோரையும் மருத்துவரை நினைந்திருக்க வருவார். பசுத்த ஆவியான விசுவாசிக்கிறேன். பொதுவான பசுத்த கிறிஸ்தவ சபையும் பசுத்தாவுடைய ஐக்கியமும் பாவ மன்னிப்பும் சரீர விடுதலும் நித்திய ஜீவனுடன் விசுவாசிக்கிறேன். ஆமேன். பிதாவாகிய கடவுளிடமிருந்தும் குமாரனாகிய கிறிஸ்து இயேசுவிடமிருந்தும் உங்கள் அனைவருக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. ஆமேன். இந்த காலை வேளையிலும் சிந்தனைக்காக தெரிந்து கொண்ட வேத பகுதி நான் வாசி கேட்ட ஆமோஸ் தீர்க்கரின் புத்தகம் 5ஆம் அதிகாரம் 6வது வசனம். கர்த்தரை தேடுங்கள், அப்பொழுது பிழைப்பீர்கள். தேடாவிட்டால் பட்சிக்கும் அக்கினி யோசேப்பின் வீட்டிலே பற்றி எரியும், பேதேலிலே அதை அறிவிப்பார் இல்லை என்பதை. ஜெபிப்போம். எங்களை நேசிக்கிற எங்கள் நல்ல கடவுளே, மகிழ்ச்சியான இந்த அதிகாலை வேளையிலே நன்றி நிறைந்த உள்ளத்தோடு உள்ளம் நிறைந்த சந்தோஷத்தோடு உங்களுடைய திருமுகத்தை நோக்கி பார்க்கிறோம். தேவரீர் உம்முடைய வார்த்தைகளை கொண்டு எங்களை திருப்தியாய் போஷியும். உம்முடைய வசனத்தின்படி வாழ்வதற்கு நீதி நிறைந்த சமூகத்தில் நீதியையும் விரும்புகிற கடவுளுடைய பிள்ளைகளாக நாங்கள் வாழ்வதற்கு ஆண்டவர் எங்களுக்கு கிருபை தாரும். கிறிஸ்து வழியாக மன்றாடுகிறோம் எங்கள் ஜெபங்கள் நல்ல பிதாவே. ஆமீன். கிறிஸ்து இயேசுக்குள் பிரியமானவர்களே, ஆமோஸ் தீர்க்கர் சமூக நீதியை குறித்த எச்சரிக்கையை தருகிறார். அவர் சொல்லுகிறார், கர்த்தரை தேடுங்கள். 2வது சொல்லுகிறார், நீங்கள் தேடவில்லை என்று சொன்னால் பட்சிக்கும் அக்கினி யோசேப்பின் வீட்டை பற்றி, யோசேப் இஸ்ரவேல் மக்களை குறித்து சொல்கிறார். உங்கள் ஒவ்வொருடைய வீடும் கடவுளுடைய தண்டனைக்கு ஆளாகும், இரையாகும். அடுத்து சொல்லுகிறார், பேத்தேலில் கூட அதை அறிவிப்பார்கள். பேத்தேல் என்பது கடவுளுடைய ஆலயத்தை, தொழுகை ஸ்தலத்தை குறிக்கும். கடவுளுடைய ஆலயத்தில் கூட கடவுளுடைய ஊழியர்கள் கூட யாரும் என்ன செய்கிறதில்லை, உங்களுக்கு எச்சரித்து சொல்லுகிறதில்லை என்று சொல்லுகிறார். கிறிஸ்து இயேசுக்குள் பிரியமான, கிறிஸ்துவுக்கு முன் 8ஆம் நூற்றாண்டு ஆமோஸ் தீர்க்கர் வாழ்ந்த காலம். ஒரு விதத்தில் இன்றைக்கும் அப்படித்தான். கிறிஸ்தவர்களாகிய நாம் ஆசீர்வாத வசனங்களையும் வாக்குத்தத்த வசனங்களையும் கடவுள் நமக்கு ஐஸ்வர்யம் செல்வம் தர வேண்டும் என்று தேடி ஓடுகிறோமே தவிர, கிறிஸ்து விரும்புகிற நீதி நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிறதா, கிறிஸ்து எதிர்பார்க்கிற நன்மை நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிறதா என்பதை சிந்தித்து பார்க்க ஆண்டவர் நம்மை அழைக்கிறார். அவருடைய ஆலயத்தில் நல்ல போதகரே என்று நாம் கடவுளை வழிபடுகிற ஜனம், அவர் இன்றைக்கு நம்மை பார்த்து சொல்கிறார், மகனே மகளே, உன்னிலும் குறை உண்டு. நீ கற்பனைகளை கீழ்ப்படுகிறாய், தொழுது கொள்ளுகிறாய், காணிக்கைகளை செலுத்துகிறாய், ஆன்மீக காரியங்கள் எல்லாம் நீ செய்கிற, ஆனாலும் உன்னிலே ஒரு குறை உண்டு. ஆமோஸ் தீர்க்கர் 5ஆம் அதிகாரம் 4வது வசனத்தை பார்த்தால், 4வது வசனத்திலே ஆமோஸ் சொல்லுவார், கர்த்தர் சொல்லுகிறார், என்னை தேடுங்கள், அப்பொழுது பிழைப்பீர்கள். நீங்கள் பேதேலில் தேடாதீங்க, கீல்காலுக்கு போவாதீங்க, பெர்ஷேபாவை நம்பாதீங்க. அதனால் நீங்கள் ஆலயத்திற்கு வருகிறீங்க, ஆராதிக்கிறீங்க, ஆனால் கடவுளை தேடுகிறதில்லை. அப்படி நீங்கள் ஆலயத்திற்கு வந்தும் கடவுளை தேடாமல் போகிறதுனாலே உங்களுக்கு பிரயோஜனம் இல்லை. அது சொல்லுகிறார். நீங்கள் பேத்தேலில், பெர்ஷேபாவில், கீல்காலில், இதெல்லாம் கடவுளுடைய தொழுகை ஸ்தலம், கடவுளை ஆராதிக்கிற இடங்கள். அங்கெல்லாம் நீங்கள் போகிறீங்க, ஆனால் கடவுளை தேடுகிறதில்லை. 5 வருஷம் சொல்லுகிற கடவுளை தேடுங்கள், அப்பொழுது பிழைப்பீர்கள். காரணம், அவர் சொல்லுகிற பொழுது நான் வாசிக்கிறோம் 7ஆம் வசனம், உங்களுடைய வாழ்க்கையிலே நியாயம் அது எட்டியாய் கசக்கிறது. நம்முடைய வாழ்க்கையில் கசப்பாக இருக்கிறது. நமக்கு நீதி, உண்மை, நேர்மை என்று சொன்னாலே அது நமக்கு அருவருப்பாக இருக்கிறது, அது நமக்கு கசக்கிறது. அவர் சொல்லுகிறார், நீதியை தரையிலே பட எரிந்து விடுகிறது. நாம் என்ன செய்கிறோம்? நீதி, நேர்மை, உண்மை
இவைகளையெல்லாம் தரையிலே போட்டு குப்பையாய் மிதித்து போடுகிறோம். நீதி நியாயம் என்று சொல்லுகிற பொழுது நமக்கு கசக்கிறது. நாம் என்ன சொல்கிறோம்? ஆன்மீகத்திலே சிறந்தவர்கள் என்று சொல்கிறோம், பயபக்தியுடையவர்கள் என்று சொல்லுகிறோம். ஆனால் நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்கிறது பாருங்க. இன்றைக்கு நான் பார்க்கிற பொழுது நம்முடைய கண்களுக்கு முன்பாக தவறு நடக்கிற பொழுதும், அல்லது நம்முடைய கண்களுக்கு முன்பாக அநீதி நடக்கிற பொழுதும் நாம் அதை எதிர்த்து பேசுகிறதில்லை. ஒரு விதத்தில் அநீதியை நாம் எதிர்த்து பேசாதவற்றது, தவறு செய்தவனை அது தவறு என்று சுட்டிக்காட்டாதவரை நாமும் தவறுக்கு துணை போற மக்களாகத்தான் இருக்கிறோம். அதான் ஆண்டவர் சொல்லுகிறார், நீங்கள் ஆண்டவரை தேடுகிற நீங்கள் எப்படி நியாயத்தை புரட்ட முடிகிறது? எப்படி உங்களுக்கு நீதி கசக்கிறது? எப்படி நீங்கள் கடவுளுடைய நீதியையும் நியாயத்தையும் குப்பை என்று எண்ணுகிறீர்கள் என்று கேள்வி எழுப்புகிற கடவுளை நான் பார்க்க முடிகிறது. அவர் சொல்லுகிறார், அந்த பகுதி, இதற்கு முந்தைய பகுதி, அதற்கு பிந்தைய பகுதி எல்லாம் வாசிக்கிற பொழுது கடவுளுடைய எச்சரிக்கை, கடவுளுடைய கோபத்தை குறித்து சொல்லுகிறார். சங்கீதத்தில் வாசிக்க கடவுளே உங்களுடைய கோபம் பற்றி எரிகிறது. அவர் சொல்லுகிறார், நீங்கள் 1000 பேர் இருக்கிறீங்கன்னு நினைக்கிறீங்க, அதில் 100 பேர் மிஞ்ச மாட்டேங்க. 100 பேர் இருக்கிறீங்கன்னு நினைக்கிறீங்க, 10 பேர் மிஞ்ச மாட்டேங்க. 10 பேர் இருக்கிறீங்கன்னு நினைக்கிறீங்க, ஒருத்தன் மிஞ்ச மாட்டான். கடவுளுடைய கோபத்தை வெளிப்படுத்துகிறதை பார்க்கிறோம். நீங்கள் எல்லாம் நினைக்கிறீங்க, அது சொல்லுகிற, நீங்கள் போய் பெலிஸ்தியரை பாருங்க, எகிப்தியரை பாருங்க, அவங்க எல்லாம் கோட்டையெல்லாம் கட்டி பெருசாக வச்சிருக்கீங்க. நீங்கள் அவங்களோட பெரியவங்களா? நீங்கள் ஏதோ பெரிய நீங்கள் நினைத்து கொண்டு இருக்கிறீர்கள். இல்லவே இல்லைகள், மிஞ்சி இருக்க மாட்டீர்கள் என்கிற கடவுளுடைய கடுமையான வார்த்தைகளை ஆமோஸ் தீர்க்கிறவர் இருக்கிறார். அது ஆன்மீகம் சார்ந்ததல்ல, அல்லது வழிபட மறுக்கிறதல்ல, அதனுடைய வெளிப்பாடாகிய நீதி தவறிய சமூகத்தை எச்சரிக்கிறார். கிறிஸ்துவுக்குள்ளாகவே முதலாவது ஆண்டவர் நமக்கு தருகிற கடவுளை நாம் தேடுகிற பொழுது, அல்லது கடவுளை தேடுதல் என்பது நீதியை குறித்த பசிதாகம் உள்ள மக்களாக இருக்கிறோம். நியாயத்தை விரும்புகிற மக்கள், அதுதான் கடவுளை தேடுகிறது என்பது பொருள். கடவுளை தேடுகிறது என்பது ஆராதனையோ, காணிக்கை செலுத்துவதோ, உபவாசம் இருப்பதோ, ஜபிப்பதோ அல்ல. அது ஒரு புறம். ஆனால் அவர் சொல்லுகிறார், ஆண்டவர் நம்மை எதிர்பார்க்கிறது, நீங்க 10ஆம் வசனம் சொல்லுகிறார், ஊர்வாசலிலே நியாயம் பேசுகிறவனை அவர்கள் பகைத்து யதார்த்தவாதியை வெறுக்கிறீர்கள். நீங்கள் தரித்திரனை மிதித்து அவனிடத்தில் தானிய வரி வாங்குகிறபடினாலே நீங்க என்ன செய்யுங்க? ஏழை எளியவர்களை, அவருடைய நீதியெல்லாம் புறக்கணித்து அவருடைய செல்வங்களை கொள்ளையிட்டு பெரிய பெரிய வீடுகளை கட்டி இருப்பீங்க. நான் சொல்றேன், நீ அந்த வீட்டில் இருக்க மாட்டேன். அந்த வார்த்தையை பாருங்கள், செதுக்கிய கற்களால் நீங்கள் வீடுகளை கட்டினாலும் அவைகள் நீங்கள் குடியிருப்பதில்லை, அருமையான திராட்சை தோட்டங்களை நாட்டினாலும் அவைகளின் ரசத்தை நீங்கள் குடிப்பதில்லை. கடவுளுடைய எச்சரிக்கையான வார்த்தை. நீங்கள் நீதியை, அதாவது உங்களுடைய வாழ்க்கையில நீங்க தவறு செய்துவிட்டு, நீங்க அநியாயம் செய்துவிட்டு உங்களை உத்தமர்கள் என்று சொல்லுகிற கிறிஸ்தவ சமூகமாக நாம் இருக்கிறோம். அது ஆண்டவர் இன்றைக்கு நம்மிலே காண்கிற குறை. நம்முடைய ஆன்மீகத்தில் அல்லது தொழில்கள் எல்லாம் நாம் முதன்மையாக இருக்கிறோம். ஆனால் நம்முடைய சமூக வாழ்க்கையிலே நாம் அநீதம் நிறைந்தவர்களாக இருக்கிறோம். ஆகவே கடவுள் நம்மை எச்சரிக்கிறார். அவர் சொல்லுங்க, நீ கடவுள் இடத்துல திரும்பு. கடவுள் ஒருவேளை மனம் மாறி இறங்குவார். அவர் உன்னை குறித்து நினைத்த தீங்கை குறித்து அவர் மனவாரி ஒருவேளை உனக்கு இரக்கம் காட்டுவார். ஒருவேளை நீ தப்பி பிழைக்கலாம். ஆகவே இதை காலையிலே ஆண்டவர் நமக்கு தருகிற அழைப்பு, கடவுளிடத்திலே திரும்புங்கள். இரண்டாவது, ஆண்டவர் காலையில் நம்மிடத்தில் தருகிற அழைப்பு, நாம் 14ஆம் வசனத்திலே வாசிக்கிறோம், தீமையை தேடாதிருங்கள், நீங்கள் பிழைத்திருக்கும்படி நன்மையை தேடுங்கள். கடவுளை தேடுகிறதும் நன்மை செய்கிறதும் ஒன்று. அவர் சொல்லுகிறார் பாருங்கள், தேடினால் நீங்கள் சொல்லுகிறபடியே சேனைகளின் கடவுளாய் கர்த்தர் உங்களோடு இருப்பார். இரண்டாவது ஆண்டவர் நமக்கு தருகிற அழைப்பு பாருங்க, 12ஆம் வசனம் சொல்லுகிறது, உங்கள் பாவங்கள் மிகுதி என்றும் உங்கள் பாதகங்கள் மிகுதி என்றும் உங்கள் பாவங்கள் ஏராளம் என்றும் அறிவேன். நீதிமானை ஒடுக்கி பரிதானம் வாங்கி ஊர் வாசலிலே ஏழைகளின் வழக்கிலே நியாயத்தை புரட்டுகிறீர்கள். ஆனபடியால் பக்திமான் இக்காலத்திலே மௌனமாயிருப்பார். அது சொல்லுகிறார், பக்திமானேன்னு சொல்லுகிறவன் எல்லாமே ஊமையா இருக்கிறான். கடவுளை சேவிக்கிறவன் எல்லாம் சொல்லுகிற எல்லாமே கற்சிலையை போல இருக்கிறான்.
அது சொல்லுங்க, இது தீய காலம், ஒரு கொடிய காலம். காரணம் என்ன? இரண்டாவது, ஆண்டவர் நம்மிடத்தில் இருக்கிற குறையாக சுட்டி காட்டுகிறது. நாம் நம்முடைய நீதியை தவறுகிறது அல்லது நம்முடைய நியாயத்தை புரட்டுகிறது மாத்திரமல்ல, நாம் ஏழை எளிய மக்கள் அவர்களுடைய நீதியை நியாயத்தை நாம் விலைக்கு வாங்குகிறோம். என்னிடத்துல பணம் இருக்கிறது என்று சொல்லி என்ன செய்கிறோம்? ஏழைகளுக்கு வரவேண்டிய நீதியை நியாயத்தை நாம் கொள்ளையிடுகிறோம். அது ஆண்டு சொல்ற, அது தீமை, அது தீமை. அதை ஆண்டவர் அருவருக்கிறார். ஆகவேதான் அவர் சொல்லுகிறார், தீமையை வெறுத்து 15 தீமையை வெறுத்து நன்மை செய்ய விரும்புங்கள், தீமை வெறுத்து நன்மை செய்ய வில்லுங்கள். சேனையின் கடவுளாகி கர்த்தர் யாக்கோபிலே மீதியானவர்களுக்கு இறங்கினாலும் இறங்குவார். இன்னைக்கு இந்த காலை பொழுதிலே ஆண்டவர் நமக்கு தருகிற அழைப்பு, கடவுள் நம்முடைய மகா பாதகங்களை, பெரிய பாவங்களை, எண்ணிறந்த பாவங்களை மன்னிப்பதற்கு கடவுளை தேடி நீதியை விரும்பவும் தீமையை வெறுத்து நன்மை செய்யவும் ஆண்டவர் நம்மை அழைக்கிறார். காரணம், வேதம் சொல்கிற 8ஆம் வசனத்தை சொல்லுகிற பொழுது அவர் சொல்கிறார், கார் இருளை விடியற்காலமாக மாற்ற கடவுளால் முடியும், பகலை இரவாக அந்தகாரப்படுத்தவும் முடியும் அவரால். சமுத்திரத்தின் தண்ணீரை வரவழைத்து அதை பூமியின் மேல் ஊற்றுகிறவரும் அவரே, அவருடைய நாமம் யெகோவா என்று சொல்லுகிறார். பாருங்க, கடவுள் சொல்லுகிற இருக்கிறதை இல்லாததும் இல்லாததை இருக்கிறதுமாக உருவாக்க, படைக்க, அழிக்க, நிர்மூலமாக்க அதிகாரமுள்ள கடவுள் சொல்லுகிறார். நாம் எம்மாத்திரம் அவருடைய சமூகத்தில் நாம் எம்மாத்திரம். இன்னைக்கு கடவுள் பயம் இல்லை, இறை நம்பிக்கை இல்லை, சகோதர சிநேகமற்ற மக்களாக இருக்கிறோம். ஆகவேதான் சங்கீதக்காரர் சொல்லுகிறார், எங்களுக்கு எங்கள் நாட்கள், எங்களுடைய வாழ்க்கை எண்ணக்கூடிய ஞானத்தை அறிவைத்தார். கடவுள் உண்மை சார்ந்திருக்கிறோம், உம்முடைய கிருபையை சார்ந்திருக்கிறோம். நீர் எங்களுடைய வாழ்க்கையிலே வருகிற துன்பங்கள், வேதனைகள், எங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிற இதெல்லாம் உம்மால் மட்டுமே சரி கட்ட முடியும். இறங்கும் கர்த்தாவே என்று கெஞ்சுகிறதை பார்க்கிறோம். இன்றைக்கும் ஆண்டவர் நமக்கு தருகிற அழைப்பு, ஆண்டவருடைய சமூகத்தில் ஆண்டவரை நான் தப்பி பிழைப்பதற்கு, நான் வாழ்வதற்கு ஆண்டவர் இரக்கம் செய்யும். என்னிலே நான் நீதியை வெறுக்கிற அனுபவத்தை களைந்துவிட்டு அநீதியை வெறுக்கிறவனாக, தீமையை விரும்புகிற என்னுடைய உள்ள விருப்பங்களை களைந்துவிட்டு நன்மையை செய்கிறவனாக என்னுடைய வாழ்க்கையை மாற்றும். அதுதான் ஆண்டவரை தேடுகிறதும் பிழைப்பதற்கும் உரிய அனுபவம் என்பதை நாம் உணர்ந்து இந்த காலை பொழுதிலே ஆண்டவர் இயேசு நம்மை அன்போடு உற்று நோக்குகிறார். மகனே, மகளே, உன்னிலே இருக்கிற இந்த குறையை நீர் திருத்திக் கொள் என்று சொல்லுகிறார். நிச்சயமாக நாம் அவருடைய சமூகத்தை விட்டு முகமாடலாய் போக மாட்டோம். சந்தோஷத்தோடு, ஆண்டவரே, என்னை நான் சீர்படுத்திக் கொள்ளுகிறேன், என்னுடைய வாழ்க்கையிலே நீர் என்னை திருத்திக் கொள்ள தருகிற சந்தர்ப்பங்களை நான் பயன்படுத்திக் கொள்ளுகிறேன் என்று சொல்லி நம்மை அவருடைய சமூகத்தில் ஒப்புக் கொடுக்கிற பொழுது நாமும் இறையரசுக்குரியவர்களாக இருப்போம். அப்படிப்பட்ட கடவுள் விரும்புகிற சமூக நீதியை நிறைவேற்றுகிற கிறிஸ்துவின் அடியவர்களாய் வாழ துயாவியானவர் நம்ம ஊருக்குள்ள கிரியை செய்வாராக. ஆமீன். எல்லா புத்திக்கும் மேலான தெய்வீக சமாதானம் நம்முடைய நினைவுகளையும் சிந்தனைகளையும் கிறிஸ்து இயேசுவுக்குள் காத்து வழி நடத்துவாராக. ஆமீன். 439வது பாடல்.
ஜெபிப்போம். நீதியும் நியாயமும் நிறைந்த பரிசுத்தமுள்ள கடவுளே, அப்படியே குமாரன் வழியாக இவ்வுலகத்தின் அநீதிகளை களைந்து நீதியும் உண்மையும் நேர்மை நிறைந்த ஒரு சமூகத்தை தேவரீர் நீர் நிலைநாட்ட விரும்பி தம்முடைய குமாரன் தன் ஜீவனையே அதற்காக இழக்கச் செய்தீர். பரிசுத்தமுள்ள எங்கள் நல்ல கடவுளே, கிறிஸ்துவை பின்பற்றுகிற உம்முடைய அடியவர்களாகிய எங்கள் வாழ்வை சீர்தூக்கி பார்க்க ஆண்டவர் தந்த கிருபைக்காக உமக்கு நன்றி சொல்கிறோம். பாவத்திற்கும் பிசாசுக்கும் மாம்ச இச்சைகளுக்கும் பயத்திற்கும் அடிமைப்பட்டிருந்த எங்களை கிறிஸ்து வழியாய் மீட்டு கிறிஸ்து வெளிப்படுத்துகிற நீதியும் உண்மையும் நேர்மையும் நன்மையும் நிறைந்த வாழ்வுக்கு நேராக நாங்கள் அழைக்கப்பட்டிருக்கிறோம் என்கிற சத்தியத்தையே மறந்து போன மக்களாக இருக்கிறோம். ஆண்டவரே, உம்மை தொழுது கொள்ளுகிறோம். உம்முடைய வார்த்தைகளை அறிந்திருக்கிறோம். ஆனாலும் உண்மையாய் உம்மை தேட மனமற்றவர்களாக இருக்கிறோம். ஆண்டவரே, எங்கள் வாழ்வுகளிலே நீதியும் நியாயமும் உண்மையும் கசக்கிறது. ஆண்டவரே, உம்முடைய பிரமாணங்களை நாங்கள் எட்டி உதைக்கிற மக்களாய், குப்பை என்று எண்ணுகிற மக்களாகவே நாங்கள் இயல்பில் காணப்படுகிறோம். தேவரீர், எங்களை குறித்து உம்முடைய கோபம் பற்றி எரிகிறது. கடவுள் எங்களை நிர்மூலமாக்கி விடுவார். ஆண்டவரே, உம்முடைய இரக்கத்திற்காக நாங்கள் கெஞ்சி நிற்கிறோம். என்னுடைய வாழ்க்கையிலே கடவுள் விரும்புகிற சமூக நீதியை நிறைவேற்ற ஆண்டவரே, அநீதிக்கு துணை போகிற மக்களாக அல்ல, நீதிக்கு குரல் கொடுக்கிற மக்களாக, ஆண்டவரே, ஏழை எளிய மக்களுடைய நீதிகளை புரட்டுகிற மக்களாக அல்ல, ஏழை எளிய மக்களுக்கு நீதி கிடைக்க உதவுகிறவர்களாய் நாங்கள் காணப்பட எங்களை உம்முடைய கரங்களில் அர்ப்பணிக்கிறோம். கிறிஸ்து எங்களுக்கு காண்பித்திருக்கிற மாதிரியின் வாழ்வை தொடர அருள் தாரும். எங்களையும் இந்த அதிகாலை வேளையில் உற்று நோக்கி, மகனே மகளே, உன்னிலும் ஒரு குறை இருக்கிறது என்பதை உணர்ந்து சுட்டி காட்டியிருக்கிறீர். ஆண்டவரை, நாங்கள் முகம் வாடலாக அல்ல, எங்களை ஆண்டவரிடத்திலே திருப்புகிற, எங்களை புதுப்பிக்கிற கிறிஸ்துவனுடைய கரங்களில் எங்களை அர்ப்பணித்து மகிழ்ச்சியோடு கடவுள் என் வாழ்வை புதுப்பிக்கிறார் இருக்கிற சந்தோஷத்தோடு கடந்து செல்ல அருள் தாரும். இந்த காலை வேளையிலும் உம்முடைய பரிசுத்த சமூகத்தை வாஞ்சிக்கிற உம்முடைய பிள்ளைகள் யாவரை ஆண்டவர் நோக்கி பாரும். அவர்களுடைய வாழ்வு தேவரீர் கடவுளுக்கு உகந்த நீதி நிறைந்த ஒரு வாழ்வாய், நீதியை நிறைவேற்றுகிற ஒரு வாழ்வாய் ஒவ்வொருடைய வாழ்வும் அமைவதற்கு கிருபை தாரும். நீதி மறுக்கப்படுகிற ஆண்டவரே மக்களாக இன்றைக்கு நாங்கள் காணப்படுகிறோம். ஆண்டவரே, எங்களுடைய வாழ்க்கையிலே தேவரீர் நன்மையை இழந்து போகிற மக்களாக இருக்கிறோம். கடவுள் ஒருபொழுதும் நன்மையை இழக்க விரும்புகிறவர் அல்ல. கடவுள் ஒருபொழுதும் நீதியை குலைத்து போடுகிறவரும் அல்ல. கடவுள் நீதியும் நேர்மையும் உண்மையும் நன்மையும் நிறைந்த யெகோவா என்பதை நாங்கள் உணர்ந்து அவருடைய பாதத்தில் எங்களை அர்ப்பணிக்கிறோம். தேவரீர் இறங்கி எங்களை ஏற்றுக்கொள்ளும். எங்கள் திருச்சபையின் குடும்பங்கள், உறவுகள், சொந்தங்கள் அனைவரையும் ஆசீர்வதியும். இந்த நாள் ஆண்டவரே, உம்முடைய பரிசுத்த சமூகத்திலே கடந்து வந்த மக்கள் தங்களை தொழுகையிலே முகநூல் வழியாக, இணையதளம் வழியாக இணைத்து கொண்டிருக்கிற நம்முடைய பிள்ளைகள் யாவரையும் கர்த்தர் நோக்கி பாரும். அவரவர் தம் வாழ்வு, குடும்பங்கள், உறவுகளையும் ஆண்டவர் ஆசீர்வதியும். தூர இடங்களிலே, வெளியூர்களிலே, கடல் கடந்து தூர தேசங்களிலே இருக்கிற நம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் ஆண்டவரே உம்முடைய திருக்கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். அவரவருடைய வாழ்வு, பணி, கடமைகள், குடும்பங்கள், உறவுகளையும் ஆண்டவர் ஆசீர்வதியும். ஆண்டவரே, எங்கள் உழைப்பு, தொழில்கள், நாங்கள் மேற்கொள்கிற பயணங்கள், பிள்ளைகளுடைய கல்வி வாழ்வு, எங்கள் பிள்ளைகளுடைய எதிர்கால வாழ்வுகள் அனைத்தையும் ஆண்டவர் ஆசீர்வதியும். எங்கள் பிள்ளைகளுக்கு ஏற்ற காலங்களிலே குடும்ப வாழ்வுகளை அமைத்து தாரும். உயர்கல்வி படிக்கிற எங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல வேலை வாய்ப்புகளை அமைத்து தாரும். ஆண்டவரே, எங்கள் குடும்பத்தில் தந்திருக்கிற சிறு பிள்ளைகள், கைக்குழந்தைகள் ஒவ்வொரு நாளும் ஆரோக்கியத்திலே வாழ்வதற்கு கிருபை தாரும். வயோதிக தாய் தந்தையர்களையும் ஆண்டவர் கண்ணோக்கி பாரும். எல்லா பலகீனங்களையும் மாற்றும். பல்வேறு வியாதிகளோடு, பலகீனங்களோடு மருத்துவமனை வீடுகளில் சிகிச்சை பெற்று வருகிற மக்களையும் ஆண்டவர் நீ சந்தியும். விடுதலை, சுகத்தையும் அற்புதமான ஆண்டவர் ஒவ்வொருடைய வாழ்க்கையில் தாரும்.
தங்கள் அன்பானோடு இழந்து துக்கத்திலும் வேதனையிலும் இருக்கிற குடும்பங்களுக்கு ஆண்டவர் ஆறுதலையும் சமாதானத்தையும் தாரும். இதனால் எங்கள் உழைப்பு, தொழில்கள், வாழ்வின் தேவைகள் அனைத்தையும் கத்தர் போல்படுத்திக் கொள்ளும். இந்த நாளிலும் எங்கள் திருச்சபையின் திருப்படை ஊழியங்களையும் ஆண்டவரே நீர்படுத்திக் கொள்ளும். போதகர், சபை நிர்வாகிகள், ஆண்டவரே திருச்சபையின் ஊழியங்கள் அனைத்தையும் கத்தர் பொறுப்படுத்திக் கொள்ளும். இன்று தங்கள் பிறந்த தினங்கள், திருமண தினங்களை கொண்டாடுகிற ஆசரிக்கிற நம்முடைய பிள்ளைகள், இந்த நாளை தங்களுடைய வாழ்க்கையில் ஒரு விசேஷ நாளாய் கருதுகிற நம்முடைய பிள்ளைகளை யாவரை கத்தர் கண்ணோக்கி பாரும். இந்த நாளுக்குரிய நன்மைகளை ஆண்டவர் தந்து ஆசீர்வதியும். இந்த நாள் ஆண்டவர் தருகிற சந்தோஷம், சமாதான, நன்மை அவரவர் தம் வாழ்வில், குடும்பங்கள், உறவுகளிலும் ஆண்டு முழுவதும் நிலைத்திருக்க நம்முடைய பேரருளை தந்து ஆசீர்வதியும். எங்கள் குறைகள் எல்லாவற்றையும் பொறுத்துக் கொள்ளும். கிறிஸ்து இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் எங்கள் ஜெபங்கள் நல்ல பிதாவே, ஆமேன். பரமண்டலில் இருக்கிற எங்கள் பிதாவே, நம்முடைய நாம் பரிசுத்தப்படுவதாக, நம்முடைய ராட்சியம் வருவதாக, நம்முடைய சித்த பரவலத்திலே செய்யப்படுவது போல புகழி செய்யப்படுவதாக. அனல் நீங்கள் ஆகாரத்தில் எங்களுக்கு தாரும். எங்கள் கண்ணாடிகளுக்கு நாங்கள் மன்னித்திருக்கிறது போல எங்கள் பாவங்களுக்கு மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படாமத்தையும் எடுத்துக்கொள்ளும். ராட்சியம், வல்லமை, மகிமை என்றே கும்பிடுகளே, ஆமேன். நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய எங்களுடைய அன்பு, தூயாவியானுடைய அந்யோன்யக்கு வழிநடத்தும் சமாதானமும் உங்கள் அனைவரோடும் இன்னும் என்றும் நிறைவாய் தங்கியிருப்பதாக, ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தரை சகலமும் மறவாதே, ஆமேன். கர்த்தாவின் சமாதானம் உங்களோடு இருப்பதாக. சமாதானத்தோடு சென்று வாருங்கள்.